மனுஷன் நம்மள சும்மா விட மாட்டாங்க. இதை பண்ணு, அதை பண்ணு, இவங்கள பாரு, அவங்கள பாரு, அதை அங்க காய நவுத்து, இப்படியெல்லாம் நீ பண்ணாதான் அந்த காரியம் நடக்கும். பாரு, கர்த்தரும் கூட இருப்பார். நீ காலை எடுத்து வச்சு பாரு, எங்க கால் வைக்கணும், எங்க வைக்க கூடாதுன்றது நமக்கு தெரியணும். ஆண்டவர் ஏற்படுத்தின யோர்தானா இருந்தா தைரியமா கால் வைக்கலாம். ஆண்டவருடைய சத்தம் கேட்டு பேதுருவ வான் சொல்லிட்டாருன்னா பேதுரு தைரியமா நடக்கலாம். ஆனா சத்தம் கேட்காம மனுஷன் சொல்றதுனால நம்பி என்ன செய்யாதீங்க, வெயிட் பண்ணுங்க. எதுக்கு வெயிட் பண்ணுங்க? என் தகப்பன்ட்ட ஒப்பு கொடுத்துருக்கேன், என்னை கத்தி கதற விட மாட்டாரு, எனக்கு தேவைன்றப்போ அவர் வந்துருவாருங்க. அந்த தகப்பனுடைய அன்பு என்ன கைவிடாதுன்னு சொல்லுங்க. உறவுக்குள்ள வாங்க, அவர் சத்தத்தை கேளுங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டீங்கன்னா உங்க கையில பட்டயம் இருக்கு. பிசாசு வந்தான்னா அடிச்சு விரட்டுறதுக்கு உங்க ஸ்ட்ராங் ஹோல்டும் கட்டப்பட்டிருக்கு. கையில பட்டயம் அவனை அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. உங்க எண்ணங்கள்ல தான் அவங்கள தாக்குவான் பிசாசு. நீங்க ஃபர்ஸ்ட் எண்ணத்துல இடம் கொடுத்தா தான் அடுத்தது வாழ்க்கைக்குள்ள வருவான். நீங்க அங்கேயே புடிச்சு வெளியில தள்ளிட்டீங்கன்னா அடுத்தது உங்க வாழ்க்கையில அவன் ஒரு கல்லை கூட எடுத்து வைக்க முடியாது.